Good evening, everyone. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening. Wait for a few more minutes. One or two more minutes we'll wait. All right, we can get started. Good evening, all. Good evening, everyone. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஒரு இதுல ஒரு கான்செப்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்க போறோம். அதுல அகெயின் நம்ம பேசுறப்ப நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னு தெரியாமலே பண்ணுவோம். அது வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு டாபிக்ல இப்ப பண்ண போறோம் இன்னைக்கு. Okay, let me get started. All right, here you go. Starting class number 12. All right, here, பார்த்தா சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். Let's see how you are progressing on this. இப்ப QIET, quiet நான் போடுறேன். இதுக்கு ஈக்குவலான வார்த்தை ஒரே வார்த்தையா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையா தான் இருக்கும். Quiet. சொல்லு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். Quiet. A lot, sir. Lot. சொல்லுங்க இன்னொரு வாட்டி quiet. A lot. அந்த quiet இல்லது. அது வந்து இது QUIT வெளில எடுத்துருக்கு. இது வந்து சைலண்டா இருக்கு. சைலண்ட் சார். ஓகே, இப்போ நம்ம சைலண்ட்னு போடுவோம். வேற ஏதாவது இருக்கா? Calm. Calm. ஓகே, லுக் அட் தட். எவரிவன் லுக் அட் திஸ். இதுல ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் வந்து குவைட் வந்து குவைட்லின்னு மாறுது. அப்ப சைலண்ட் என்னவா மாறும்? Silently. சைலண்ட்லின்னு மாறும். நோட் டவுன் திஸ் ப்ராப்பர்லி. காம். Calmly வருமா சார்? காம்லி வரும், ரைட்? நான் குவைட் வந்து குவைட்னஸ் மாறுது. அப்ப சைலண்ட் வந்து என்னவா மாறும்? எவரிவன் நோட் இட் டவுன் ஹியர். புரியல? Silence. வருமா சார்? Silence. சைலன்ஸ் மாறும். இப்ப சொல்லுங்க, காம் வந்து என்னவா மாறும்? ட்ரை பண்ணுங்க. சோ இது சினானிமா நம்ம ஒண்ணுல இருந்து ஒண்ணு பாக்குறோம். ஏன் இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சோ அந்த வேர்டு நீங்க அதிகம் படிக்காம இருந்திருக்கலாம். ரீடிங்கால மட்டும்தான் இந்த காம்னஸ். இந்த காம்னஸ் இது பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு, புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு ஒண்ணும் இல்லை. இதை கொண்டு வரும். ஏன்னா இது வந்து என் வாக்கியத்துல எங்க பிளேஸ் பண்ணுவீங்க, நீங்க எழுதுறப்பே பேசுறப்பங்கிறது முக்கியம். குவைட் போடுற இடத்துல குவைட்லி போட முடியாது. சைலண்ட் போடுற இடத்துல சைலண்ட்லி போட முடியாது. அந்த சைலன்ஸ் எதுவுமே அந்தந்த பிளேஸ்ல தான் அது இருக்கும். ஓகே, இந்த இதுலயே கொண்டு வருவோம். வில் கோ த்ரூ திஸ் இயர். ஜஸ்ட் 7 or 8 இது போடலாம். நான் வந்து டிசைட்னு ஒரு வார்த்தை சொல்றேன். டிசைட் வந்து நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரே வார்த்தை, ஆனா ஈக்குவல் மீனிங்கா இருக்கணும், கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கணும். டிசைட் பண்றது. எனி ஐடியா எது வேணாலும் சொல்லுங்க. நீங்க தப்பானா பரவாயில்ல, தப்பானா தப்புன்னு சொல்லிட்டு போறேன். பாருங்க, இந்த ரைட் வந்து இங்க தப்பா இருக்கு. Selector. டிசைட் அது வந்து சூஸ் அப்படித்தானே வரும். நான் டி ஆரம்பிக்கிறேன். எல்லாம் கவனிங்க. டிசைட் தான். டிசைட் வந்து இன்னொரு டிடில ஆரம்பிக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. ஏன்னா Decided, sir. Decide. டிசைடு தான் இங்க வருது. டிசைடுங்கிற கோர் வேர்டு
குவைட் எப்படி சைலண்டா மாறிச்சு, ரொம்ப டோட்டலா மாறி இருக்கு இல்லையா? ஓகே ஓகே Deduct. Decision, sir. டெசிஷன் இல்ல. இங்க வரப்போகுது, இங்கதான் டெசிஷன் வரப்போகுது. ஓகே, டிகேட் சார். நல்லா யோசிச்சு பாருங்க, டிசைட் வந்து என்னவா மாறலாம்னு. Determine. தேர் யூ கோ. சொன்னது யார் இது? Bhuvneshwari, sir. எக்ஸலண்டான ஒரு ஆன்சர். டிசைட் வந்து ஒரு வகையில டிட்டர்மைன். இப்ப டிசைட் டெசிஷனை மாறிச்சுன்னா டிட்டர்மைன் என்னவா மாறும்? யோசிச்சு சொல்லுங்க, ரொம்ப ஈஸி தான், பார்த்தாலே வந்துருது. இப்படியே கொண்டு வாங்க. இப்ப கொண்டு வாங்க. இது வந்து நீங்க தெளிவா இருக்கணும். நான் பேர்ட் ஃபேமிலின்னு போட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். டிட்டர்மைன் கொண்டு வந்தது பெரிய விஷயம். டிட்டர்மைன்ல இருந்து டிட்டர்மினேஷன் வந்து கொண்டு வரது பெரிய விஷயம் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஐஓ என்ன முடியுதா, ஐஓ என்ன முடியுது பாருங்க. டிசைட் வந்து டிட்டர்மைன். இன்னும் ஒரு 40-50 வார்த்தை நம்ம போடுவோம். லெட்ஸ் டூ இட் ரைட் now. பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபால், கீழே விடுறது. நீங்க ஒரே வார்த்தை தான் சொல்லணும். உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன், ஏன்னா டயத்தை நிறைய எடுக்க வேணாம். நம்ம நீங்க க்ளூ கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அதனாலதான் ஐ வாண்ட் யூ டு. Drop, sir. Drop. வெரி நைஸ், வெரி நைஸ். இப்ப ஃபால் வந்து ஃபாலிங்கா மாறுது. ஞாபகம் இருக்கு, நம்பர் 6, நம்பர் 4 இல்லது, நம்பர் 6 நவுனா, இது டிராப்பிங்கா மாறும். ரைட்? அதே இதுல நல்லா யோசிச்சு பாருங்க. டிராப்பிங், நல்லா பாருங்க, இதுல டிராப்பாகவும் இருக்கலாம். டிராப் இருக்கலாமா? துளி, துளி டிராப்பாகவும் இருக்கலாமா? டிராப்ஸ், துளிகள். நல்லா பாத்துங்க, இந்த இடம் வந்து நம்பர் 6ல உட்காருது. நம்பர் 6 போடலாமா? நவுன்னே போடுவாங்க, போட்டு நம்பர் 6. ஓகே, ஹியர் இஸ் த பாயிண்ட். ஃபால் வந்து ஃபாலிங்க மாறுது. நம்பர் 6, நம்பர் 4 கிடையாது. பார்த்தா நம்பர் 4 மாதிரி இருக்கலாம். ஆல்ரைட், இந்த இடத்துல தான் நீங்க ரெண்டு கான்செப்டை நம்ம உள்ள கொண்டு வரோம். நவுன், வேர்பு, வேர்பு, நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்பு எல்லாத்தையும் போட்டு இந்த இது பண்ணிட்டோம். ரைட்? அங்க வந்து நம்ம ஒரு இது இப்ப பண்ண போறோம். லுக் அட் திஸ். டிசைட், டிட்டர்மைன் இருக்கு இல்லையா? நான் கன்க்ளூடுன்னு வார்த்தை போறேன். டிசைட் பண்றேன், கன்க்ளூட் பண்றேன், டிட்டர்மைன் பண்றேன். இங்க என்ன வரும்? நல்லா பாருங்க, அங்க என்ன வரும்? டிசைட் வந்து டெசிஷனா மாறி இருக்கு. டிட்டர்மைன் டிட்டர்மினேஷன் மாறி இருக்கு. கன்க்ளூட் என்னவா மாறும்? Conclusion. கன்க்ளூஷன். இது வந்து நீங்க தரவா இருக்கணும் இந்த வார்த்தையில. நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை தெரியுதுன்னு நினைப்பீங்க, 10 வார்த்தை உங்களுக்கு உண்மையிலே தெரியுது. உண்மைதான். 10 வார்த்தை மனக்கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்றது முக்கியங்க. நான் பிஹேவ்னு போடுறேங்க. இது எனக்கு வந்து வேணும். ஒரே வார்த்தையில சொல்லணும். பிஹேவ் வந்து கிட்டத்தட்ட அதே வார்த்தையா சொல்லணும். Attitude, sir. இல்ல, பிஹேவ்ங்கிறது வேர்பா இருக்கு பாருங்க. Behavior. பிஹேவியர் இங்க வந்துருமா? பிஹேவ் வந்து பிஹேவியரா மாற போதா? ஓகேவா? பிஹேவியரா மாறிடுமா? நான் இதெல்லாம் வந்து பக்காவா நம்ம வேர்ட் ஃபேமிலியிலேயே கவர் பண்ணுவோம். எனக்கு என்ன வேணும்னா, இன்னைக்கு உள்ளதுல ஒரு வார்த்தை 3 லெட்டர் தான், 7 ஆரம்பிக்கும். பிஹேவ். ஆல்ரைட், இன்னும் 2 லெட்டர் தான் இருக்கு. இது ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிஹேவ் வந்து Actor, sir. ஆக்ட். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப நல்லா பாருங்க, எல்லாம் யோசிங்க. இப்ப வந்து பிஹேவ் வந்து பிஹேவியரா மாறுது. ஆக்ட் வந்து என்னவா மாறும்? இந்த இடம் தான் சுதாரிக்கணும். எல்லாம் Action, sir. ஆக்ஷன். சிம்பிளா இப்படியே வச்சுங்க, இப்படியே வச்சுங்க. பிஹேவ் வந்து பிஹேவியரா மாறுது. ஆக்ட் வந்து ஆக்ஷனா மாறுது. இங்கிலீஷ்ல இதை வச்சுதான் ஏகப்பட்ட விஷயத்த அவங்க பண்றாங்க. இந்த வேர்ட் ஃபேமிலியை வச்சுட்டு தான் இந்த என்டையர் வாக்கியத்தையே கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ரைட்? என்டையர் வாக்கியத்தையே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இதுல வந்து கரெக்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா ஒண்ணு பண்ணலாமா? இந்த ஆக்ஷன் ஆக்டிங்னு போட்டாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக்டிங் நம்பர் 6ல வந்துதான் உட்காருது. ரைட்? நம்பர் 6ல வந்து உட்காருது. ஒரு ஈஸியா ஒண்ணு கொடுப்போம், பார்க்கலாம் எப்படி சொல்றேன். டெஃபினைட். சீல ஆரம்பிக்கும். உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வரும்ல, ஆனா கொண்டு வரீங்களான்னு பார்ப்போம். நல்லா பாருங்க, எல்லாரும் Certain. Certain, sir. நல்லா பாத்துக்கணும். டெஃபினைட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இந்த வேர்ட்ஸ் எவ்வளவு தூரம் நீங்க வேர்ட்ஸை கிராப் பண்றீங்களோ அந்த அளவு தான் இருக்கும். இப்ப சர்டன் இங்க definitely sir, definitely. இப்ப டெஃபினெட்லி போடலாமா? Okay. இங்க certainly. சரி சர்டன் இப்ப நீங்க கொண்டு வாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 70-80 வார்த்தை நம்ம பார்க்க போறோம். நல்லா பாத்துங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ட்ஸா தான் இருக்கும். ஆனா கனெக்ட் பண்றோமா, இங்கிலீஷ் பேசணும்னு நம்ம ஆசை இருக்குன்னா எல்லா வேர்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கட்டாயமா பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை கொடுக்குறேன். ஆன்சர். இது வந்து வேர்பு. நல்லா பாத்துங்க. வினைச்சொல்லா இருக்குது. நீங்க வந்து எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. வேர்புக்கு வந்து என்னது? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். கனெக்ட் பண்ணுவீங்களான்னு நான் பார்க்கணும். ஆன்சருக்கு ஒரே வார்த்தையில இன்னொரு வார்த்தை சொல்லணும். ஆன்சருக்கு ஈக்குவலா. Solution. ஆன்சர். You want to have. ஆன்சர் வந்து கேள்வியா இருக்குது. ஆன்சர். நீங்க இது வந்து விடை. இது வந்து ப்ராசஸ் நீங்க சொல்றது. ஏன் இது கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஸ்டார்டிங் வித் ரெஸ்பான்ஸ் sir. இப்ப பாருங்க அந்த இடத்துல அது சொன்னாங்க பாத்தீங்களா? இப்ப சுமதி வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்காங்க. நான் அங்க வேர்புன்னு சொன்னேன். ஆன்சர் நவுனா இருந்ததுனாக்கா கட்டாயமா ரெஸ்பான்ஸ். ஆனா அங்க ஆன்சர் வேர்ப். இந்த இடம் தான் எல்லாருமே பார்க்கணும். இந்த வார்த்தை இந்த நுணுக்கம் தெரிஞ்சிட்டுனாலே போதும். போட்டு கலக்குன்னு கலக்கலாம் நீங்க இங்கிலீஷ். இவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும். ரிப்ளை வருமா சார்? இப்ப ரிப்ளை எங்க போடலாமா? ரிப்ளை. இந்த ரெஸ்பான்ஸ் நவுன் இந்த வேர்பா யாராவது மாத்துங்க. நம்ம நிறைய வேர்ட் ஃபேமிலியில பார்த்திருக்கோமே. மாத்துங்க பாப்போம். 2 letters. Response இல்லையா? இப்ப Responded sir. Responded. ரெஸ்பாண்ட் கட் பண்றீங்களா? ரெஸ்பாண்ட். இப்ப பாருங்க. ஆன்சர் வந்து வேர்பு. அது வந்து ரெஸ்பாண்டா இருக்கு. இது நவுன். இதுதான் நல்லா பாத்தீங்கன்னா நவுன். இந்த இடம் தான் நீங்க கரெக்டா பார்க்கணும் இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இதே வார்த்தை போடுவாங்க. இப்ப நீங்க இப்படி போடுறீங்கன்னு வச்சுங்க ஆன்சரிங் ஒண்ணும் தெரியாது. நம்பர் 6 எடுத்து விட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். இப்ப நம்ம பார்த்ததுதான் முன்னாடி. Can we do this here right now? நம்ம பண்ணது குயிக்கா அந்த வேர்ட் ஃபேமிலிக்கு மட்டும் போயிட்டு வந்துருவோம். பட் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே மல்டிபிள் வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்றதுல இருக்கும். ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆன்சர். பதிலளிக்கிறேன். ஆன்சர்டு. ஆன்சர்டு. ரைட். ஆன்சரிங். ஆன்சர்ஸ். இப்ப எல்லாமே கரெக்டா காதுல வாங்கிட்டே இருக்கணும். பெஸ்ட் வழி வந்து என்னங்க? அப்படியே இது பண்ணிட்டு இருக்கணும். இங்க வந்து ஆன்சரிங். சோ இங்க ஆன்சர்ஸ். ரைட். ஒரு ஆன்சரு மல்டிபிள் ஆன்சர் வந்துருச்சுங்களா? ஆன்சர்ஸ் வந்துருச்சா? ஆனா மூணுமே எங்க பார்த்தா இங்க இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது வேற இது வேற. ரைட்டா? பதிலளிக்கிறேன், பதிலளித்தேன், பதிலளித்துக் கொண்டு, பதிலளிக்கிறான், பதிலளித்தல், பதில்கள், பதில் வந்துருச்சா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம கரெக்டா பார்க்கணும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் ஏன் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ரைட். இங்க பாருங்க. அப்படியே வச்சுங்க. இதுதான் ரெஸ்பான்ஸ். ரைட். இந்த ரெஸ்பான்ஸ் தான் சுமதி மேம். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இங்க ரெஸ்பாண்ட். ஓகேவா? இங்க ஒரு ரெஸ்பாண்ட். பதிலளிக்கிறேன். ரெஸ்பாண்ட் வந்துருச்சா? நம்ம முன்னாடி இது பண்ண அதே தாங்க. அதே கான்செப்ட் தான். ரெஸ்பாண்டிங். ஷியாம் வந்திருக்காரா? Yes sir. Yeah, because you were absent, isn't it? In the word family எடுக்கிறப்ப you were not there, isn't it? Yes sir. All right. This is how it is. Respond as நல்லா பார்த்துக்கணும். இங்க வந்து உங்களுக்கு வந்து 7ல போடுறப்ப ரெஸ்பான்ஸ். பாருங்க. ரெஸ்பான்சிபிள் எவ்வளவு இருக்கு பாருங்க. நீங்க எல்லாமே ஏதோ ஒரு சமயத்துல யூஸ் பண்ணிருப்பீங்க. கனெக்ட் பண்ணணும். உங்க மைண்ட்ல உங்க பிரெயின்ல எல்லாம் டாட்ஸா இருக்கு.
டாட்ஸா இருக்கு. இந்த டாட்ஸை நான் கனெக்ட் பண்றேன், அவ்வளவுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அப்படியே இருக்கு, இந்த ஒர்க் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆட் பண்ணணும், ரைட்? ரிப்ளை. ஸோ பாருங்க, இந்த ரிப்ளை அப்படியே நவுன்ல வரும், ரிப்ளை அப்படியே வரும், ரிப்ளை, ரைட்? ரிப்ளைஸ், பதில்கள். இப்ப ஆன்சர், ரெஸ்பான்ஸ், ரிப்ளை, இவ்வளவு தூரம் பார்த்துருக்கோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுன்னா பரவாயில்ல, நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான். இது வந்து இந்த கான்செப்ட் இங்கிலீஷுக்கே யூனிக்கா உள்ளது, ரைட்? யூனிக்கா உள்ளது. நான் இன்னைக்கு ஒரு 40-50 வார்த்தை இப்படி கொண்டு போவோம். நீங்க எப்படி வந்து ரிப்ளை பண்றீங்க? இதுல ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம், ஏன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தல. நீங்க ஈஸியா சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். லெட்ஸ் டூ இட் ஹியர். ஆல் ரைட். பிகின். ஸ்டார்ட். ஸ்டார்ட், ரைட்? இப்ப நம்ம பிகினை வந்து ஸ்டார்ட்னு போடுறோம், ரைட்? இப்ப நான் பிகினிங்னு நவுனா கொண்டு வரேன். ஆரம்பம், ஆரம்பித்தல். இங்க ஸ்டார்டிங். ஸ்டார்டிங், ரைட்? இப்ப ரொம்ப சிம்பிள். பிகினை வந்து ஸ்டார்ட்னு போட்டுட்டோம். அதுக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, பிகின் வந்து ஸ்டார்ட்ங்கிற ஒரு சினானிம், அதே மாதிரி வார்த்தை கிட்டத்தட்ட சிமிலர் மீனிங் இருக்கிறது இருக்கு, ரைட்? இப்ப பாருங்க, கமெண்ட்ஸ். இன்னொரு வார்த்தை வந்து கமெண்ட்ஸ், கமெண்ட்னா ஆரம்பிக்கிறது. நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், டெய்லி சொல்லுவாங்க, ஏதாவது ஒருத்த ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அபிஷியலா ஆரம்பிக்கிறது. இங்க யாராவது தெரியுமா இங்க என்ன வரும்னு? Commencement. கமெண்ட்ஸ்மெண்ட். அருமையா சொல்றாரு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயாவது பண்ணிருப்பாங்க, மென்ட்ல தான் முடியும். இந்த நவுன் வந்து உட்கார்ந்துன்னா மென்ட்ல தான் முடியும். பிரமாதமா சொல்றாரு பாருங்க. இது வந்து தெரியல, 110 90 பேருக்கு தெரியலன்னா கவலை இல்லை, இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஒரு சினானிமா ஒரே வார்த்தையா கொண்டு வந்து இப்படி ஒரு மல்டிபிள் வேரியேஷன் இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த கோர் வேர்டை யூஸ் பண்ணி அவ்வளவு பண்றாங்க. எனக்கு வேர்ட்ஸ் பஞ்சங்கிற ஒரு மிக முக்கிய காரணம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப ஒரு இன்னொன்னு நான் எடுக்கிறேன் பாருங்க, நீங்களே சொல்லுங்க. பிரேவ், போல்ட். போல்டு, அருமையா சொன்னாங்க. வேற ஏதோ ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோமே, எல்லாம் கவனிங்க. இது முக்கியமான ஒரு பார்ட், இது மிஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப கோர் பார்ட், அடிப்படையான பார்ட், இது ரொம்ப கஷ்டம். இப்ப ஷியாம், இப்ப இன்னொரு வார்த்தை சீல ஆரம்பிக்கலாம், அடிக்கலாமா? கரேஜ். இப்ப அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? இட் ஹாஸ் டு பி கரேஜியஸ். இதுதான் அட்ஜெக்டிவ். பாருங்க, பிரேவ். இந்த பிரேவ் வந்து பிரேவரியா மாறிச்சுன்னா, லுக் அட் தட், கரேஜியஸ் வந்து கரேஜா மாறும். ஷியாம், ஆர் யூ ஏபிள் டு கெட் இட்? Yes, sir. இங்க சொல்லுங்க, என்னவா மாறும்? போல்ட்னஸ். போல்ட்னஸ், அவ்வளவுதான். இன்னும் நீங்க வந்து இது எல்லாமே பேசிக் வேர்ட்ஸ் தான். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, ஆடாஷியஸ்னு ஒரு பெரிய வார்த்தை இருக்கு. இப்போ ஹையர் லெவல்ல போனீங்கன்னா இது பயங்கரமான இது, குருட்டு தைரியம்பாங்க, அடாஷியஸ். அதுவும் தைரியம் தான், பெரிய லெவல்ல வார்த்தை இது அடாஷியஸ். இதுல யாருக்காவது தெரியுமா அடாஷியஸ் எப்படி மாறும்னு? இங்க வந்து பாருங்க, கரேஜியஸ் வராது, கரேஜ். ஆல்ரைட். இங்க என்ன மாறுன்னு தெரியுமா? பாருங்க, ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம், எவ்வளவு வார்த்தை வந்து விழுது பாருங்க. அடாசிட்டி. நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லோவா தான் போறேன் இன்னைக்கு, ஏன்னா இந்த ரெண்டு கான்செப்டை மெர்ஜ் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சாகணும். நான் வேர்ட் ஃபேமிலி அப்ப சில பேர் இல்லை, லேட்டாலாம் ஜாயின் பண்ணுவோம். இப்ப இவ்வளவு வேர்ட்ஸ் நம்ம சொல்ல முடியுமா? இதுக்கு ஒன்னொருத்துக்கு வாக்கியம் வேணும் அப்படின்னா நம்ம சொல்றதா. பிரேவ் இருக்கு இல்லையா? நல்லா பாருங்க, நான் அங்க போறேன். நான் அங்க போயிட்டு பிரேவுக்கு வந்து பாருங்க, ஐ ஆம் பிரேவ், நான் தைரியமானவன் இருக்கிறேன். பாருங்க, ஐ ஹாவ் பிரேவரி, எனக்கு தைரியம் இருக்கிறது. வந்துருச்சா? ரைட். அதே மாதிரி ஐ ஆம் கரேஜியஸ். நீங்க போடுறப்ப நாளையோட டாபிக் இது, நீங்க டச் மட்டும் பண்ணுவோம். ஐ எம் கரேஜியஸ். நான் எப்படிப்பட்டவன்? நான் தைரியமானவனாக இருக்கிறேன். நான் ஐ எம் கரேஜ். இப்ப ஐ ஹவ் கரேஜ் போட்டுடலாமா? ஷாம், இது வந்து பார்க்கணும், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்குதா முடியல? Sir, what is? இந்த ஆம் பிகம்ஸ் ஹேவ். அப்படி ஹேவா மாத்தினீங்கன்னா கரேஜியஸ் வந்து கரேஜா மாறுபாரு. இப்ப ஐ ஆம் பிரேவ், ஐ பிரேவரி, ஐ ஆம் கரேஜியஸ், ஐ ஹவ் கரேஜ். இங்க பாருங்க, ஐ ஆம் போல்டு, நான் போல்டான ஆள்பா, ஐ ஹாவ் போல்ட்னஸ். நீங்க இங்கிலீஷ் படம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருப்பாங்க, எல்லா பேசிக்ஸையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா எல்லா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் யூஸ் பண்ணுவாங்க.
ஐ எம் அடாஷியஸ், பயங்கர குருட்டு தைரியம் எனக்கு. ஐ ஹவ் அடாசிட்டி. நீங்க ஹீயை மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். இது நீங்க நோட் பண்ணணும். நீங்க ஆடியோ கட் பண்ணி அனுப்புறப்ப எனக்கு வரணும். இந்த ஆம் ஹேவ் எல்லாம் யூஸ் பண்ணும். யூ சி திஸ் பெரிய கான்செப்ட் இது. ஏன்னா தமிழுக்கும் ஆங்கிலமும் மிகப்பெரிய அளவில் வேறுபடுறது இந்த பகுதியில். இந்த பகுதியில தான் அது வந்து இதாகுது. ரைட். இப்ப ஒரு 70-80 வார்த்தை அள்ளி தெளிக்கும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வரும். இவ்வளவுதானா அப்படின்ட்டு ஒண்ணும் இல்லை. நான் கட்டுன்னு ஒரு வேர்டு கொடுக்குறேன். இதுக்கு வந்து நீங்க போடணும். எனக்கு வந்து ஒரு இது போடணும். சில தான் ஆரம்பிக்கும். 4 லெட்டர்ஸ். அது ஒரு லெட்டர் நான் கொடுத்துட்டேன். கட்டுக்கு சிமிலர் வார்த்தை, அதே வார்த்தை கிடையாது, அதே மீனிங்ல வரணும், வேற வார்த்தையா இருக்கும். Chop. சாப். இப்ப பாருங்க, இவ்வளவுதான். இந்த கட் வந்து நீங்க சாப்பா வருது. கட் 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 சாப் 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 சாப்பிங் சாப்ஸ். ரைட். இப்ப நீங்க கட்டிங்னு மாத்தினீங்கன்னா சாப்பிங்னு வரும். அவ்வளவுதான். நீங்க வந்து இங்க வேர்பை வந்து நம்மளா மாத்திருக்கீங்க. எகெயின் இந்த ஒரு பேசிக் ஸ்டெப்ல தெளிவா இருக்கணும். இந்த கட்டுன்னு பாக்குறப்ப பாக்கி எல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல விழணும். கட் 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 கட்டிங் கட்ஸ். அந்த கட்ஸுக்கு அப்புறம் திருப்பி ஒரு கட்டு, தட்ஸ் a big கட்ஸ். பாருங்க, கட் கட்டிங் கட்ஸ், மல்டிபிள் கட்ஸ் அவருக்கு வந்துருச்சுங்க கட்ஸ். இப்ப இந்த ஒரு கட்டுங்கிற வார்த்தையை வச்சு நீங்க அந்த இதுல இந்த ஃபேமிலியில நீங்க போடணும்னா நல்லா பாருங்க. கட் 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 கட்டிங். நல்லா பாத்துங்க. கட்டிங் கட்ஸ். உங்களுக்கு வந்து அந்த தமிழ் வந்து விழணும் இந்த இடத்துல. இங்க பாருங்க, கட் வெட்டு, வெட்டுக்கள் கட்ஸ், கட்டிங் வெட்டுதல். சோ இப்ப பாருங்க, இந்த கட் ஆப்பிள் வெட்டப்பட்ட, கட்டிங், இந்த கட்டிங் மேன் வெட்டுகின்ற. நவ் நவ் இந்த இடம் தான் பார்க்கணும். வெட்டுகிறேன், வெட்டினேன், வெட்டி, வெட்டி கொண்டு, வெட்டுகிறான், வெட்டு, வெட்டுக்கள், வெட்டுதல், வெட்டப்பட்ட, வெட்டப்படுகின்ற. பாருங்க, வெட்டப்பட்டு கொண்டு, வெட்டப்படுகின்ற. இப்ப இதுல ஏன் நம்ம வந்து இதெல்லாம் பாருங்க, வெட்டுதல். சோ இதை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம், இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உண்டு. இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தடைக்கல்லா இருக்கிறதுக்கு காரணம், ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி வெவ்வேறு மீனிங். பாருங்க, கட்டு பாருங்களேன், 1 2 3 4 5 இடத்துல இருக்கு. 5 இடத்துல இருக்கு. ஐ காட் மை ஹேர் கட் அப்படின்னாக்க இங்கேயும் கட்டு வரும். 6 இடத்துல இருக்கு. இது எங்க போய் இது ஆகும்? நீங்க வந்து வாக்கிய அமைப்பை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நீங்க வந்து அது பண்ண முடியும். ரைட். இப்போ ஒண்ணு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா ஒண்ணு பார்க்கலாம். நீங்க அதை கொண்டு வாங்க. அது பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுல எனக்கு இது மட்டும் வேணும். இன்னைக்கோட மெயின் டாபிக் வந்து அந்த வார்த்தையை சொன்னா அட்லீஸ்ட் இன்னொரு வார்த்தை தெரியணும். எக்ஸ்ட்ராக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? More. மோர் வந்து அதிகம்னு வரும். அப்ப அதிகம்னா எல்லாத்தையும் சேர்த்துரும். எல்லாத்தையும் சேர்த்துரும். ஏன் எக்ஸஸ். இப்ப எக்ஸ்ட்ரா வந்து இவங்க சொன்னது வந்து பாருங்க, நல்லா பாருங்க, எக்ஸஸ். ஓகே, எக்ஸஸ். உங்களுக்கு வேற எதுவும் வராது. எக்ஸஸ், நீங்க எக்ஸசிவ்னு சொல்ல வராங்க. வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா எக்ஸ்ட்ரா? அது எனக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸஸ் இந்த வேர்டு பாருங்க. ஏடி, Accessing or நல்லா பாருங்க, ஏடிடி. அது அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இங்கதான் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ரைட். அடிஷனல். அவ்வளவுதான் வேணும். எக்ஸஸ் வந்து ஒரு இது, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்னாக்கா பரவாயில்ல, இதை அப்படியே வச்சுங்க. இதுல வந்து பெருசா இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வார்த்தையை நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டா போதும். இப்போ ஒண்ணு பார்க்கலாமா? இப்ப பிராட்ன்னு இதை வந்து எப்படி சொல்லலாம்? பிராட் ரொம்ப அகலமா இருக்கு பாருங்க. W வைட். sir with sir ஒய்டுன்னு சொல்லலாம். wide. பிராட்லியா மாறிச்சுன்னா ஒய்டு என்ன? வைட்லி. வைட்லின்னு போடும். நத்திங் ராங் தேர். ரைட். பிராடு
பிரெத்தா மாறிச்சுன்னா ஒயிட்லி வித்தா மாறும். With வித்தா மாறும். நல்லா பாத்துக்கங்க. பிராடு அந்த பொசிஷன்ல போய் அது உட்கார்றது வந்து பொசிஷன் நம்பர் 7, இது பொசிஷன் நம்பர் 8, இது வந்து பொசிஷன் நம்பர் 6. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பொசிஷன் நம்பர் 7, 8, 6. ரைட்? அது குயிக்கா போயிட்டு வந்துடலாம். இதுல வந்து நான் வந்து ஒய்டுன்னு போட்டேன்னாக்கா இங்க பாருங்க, ஒய்டுன்னு போட்டேன்னா இங்க வந்து ஒய்ட்லயும் வந்துடும். வித் வரும், இங்க ஒய்ட்லயும் வந்துடும். ரைட்டா? இங்க ஞாபகம் இருக்குதுங்களா நான் என்ன சொன்னேன்னு அன்னைக்கு போன வாரம் எடுத்த கிளாஸ்ல? இந்த 5 இருக்கு. ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவ்வளவு பெரிய வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன். என்ன சொன்ன? 5 வார்த்தை, இது 1 வார்த்தை இல்ல. நிறைய பேர் அதை அப்ப ரிவைஸே பண்ணலையா? இப்ப ஆடியோ கட் பண்ணாக்கா அது வந்துருமே. இது இந்த 5 வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? ரெஃபர் பண்ணி கூட சொல்லலாம். இப்போ ஒரு 5 சைடுல குயிக்கா எடுத்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க வாக்கிய அமைப்பு ஒன்னொன்னுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா widens. இங்க பாருங்க, இந்த விட்ஸ்ல ஒரு ஒய்டு போட்டாரு அவரு, ஒரு ஒய்டு. அப்ப நவுல மாறி பாருங்க, 2 ஒய்ட்ஸ் போட்டாரு அவரு, 2 ஒய்ட்ஸ். இப்ப இங்க இருக்கிற மாதிரி இருந்தது ஒய்டு, அகலமான. இந்த அகலமான இது வந்து ஒய்டுன்னு அந்த பந்துக்கே ஒய்டுன்னு அவனே சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இடத்துலதான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இருக்கு. இந்த இடத்துல நீங்க சுதாரிக்கணும். ரைட்? ஐ வில் ஆல்சோ கோ வித் தட். இன்னொரு வார்த்தை அடிக்கடி இதை பயன்படுத்துற வார்த்தை. இப்ப நான் சொல்றேன் ஈகரா இருக்காரு. நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். எனக்கா நம்ம கொடுக்குற டயத்துக்கு க்ளூ கொடுத்து உங்களை கொண்டு வரலாம். பாருங்க, ஆட் பண்ணிட்டே போறேன். இந்நேரம் அடிச்சுக்கணும். ஈகர். ஷாம் பாருங்க, நான் ஈகர்னஸ் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வரேன். பாருங்க, நீங்க அப்படியே ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஈகர் யார் வேணாலும் சொல்லலாம். enthusiastic அந்த இது கூட போடுறோம் பாருங்க. இப்ப இங்க என்னவா மாறுங்க? அது enthusiasm. இதுதான் நமக்கு வேணும். இங்கிலீஷோட கோர் இதுதாங்க. நீங்க குடுமி பிடிக்கிற மாதிரி இந்த குடுமையை நீங்க பிடிக்க போறீங்க. இன்னும் ஒரு 50 வேர்ட்ஸ்னால இன்னைக்கு 9:15 நம்ம பண்ணோம்னா நீங்க மீனிங் என்ன சார்? enthusiasm மீனிங் என்ன சார்? யாரு சொல்லுவாங்க சார்? நம்ம மணி சார். யாரு சொல்லுவாங்க? ஆமா, ஹீஸ் ஈகர், அவன் ஆர்வமானவன். ஈகர்னஸ்னா he has eagerness, ஆர்வம். அப்படியே அடிக்கணும் சொல்லணும். ஏன்னா அத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? he is very enthusiastic, அவன் ஆர்வமாக இருக்கிறான். இங்க நல்லா பாருங்க, அவன் ஆர்வமான, அது இதுதான், அந்த ஈகர் தான் enthusiasm தான் ஈகர்னஸ், ஆர்வம். சோ ஓகே, थैंक यू சார். எஸ். ஏன்னா இந்த வேர்ட்ஸ் நீங்க திருப்பி மைண்ட்ல கொண்டு போகணும். இது இப்ப பாருங்க, கோல்டு. ஷாம் அடிக்க முடியுமா? கோல்டு ஒண்ணு இல்லை. டைம்ங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்துடும். இன்னொரு 10-15 வார்த்தை நான் போட்டேன்னா வந்துடும். சில்லி. இப்ப பாருங்க, கோல்ட்னஸ், சில்னஸ். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லை நீங்களே கூட யூஸ் பண்ணிடலாம். ஆனா அது நமக்கு வந்து அப்போதைக்கு வராது. நான் கேட்கறப்ப வேணா வராம இருக்கலாம். இப்ப ஆங்கிரிங்கிற வேர்டு அமெரிக்கால வந்து கலோக்கியலா யூஸ் பண்ணுவாங்க. ஆங்கிரி 3 letters எம்ல ஆரம்பிக்கும். மேட். நல்லா பாத்தீங்கன்னா மேட். இப்ப ஆங்கிரி வந்து ஆங்கரா மாறுது. ஆங்கர்னா நவுன் ஆங்கர், கோபமா மாறுது. ஆங்கரா மாறுது. இப்ப என்னவா மாறும்? மேட். அப்ப ஈஸியா சொல்லிக்கலாம். நீங்க அந்த ஸ்கிரீனை மேட்னஸ் மாறுது. இப்பதான் நான் இன்னொன்னு போட போறேன், இங்கிலீஷ்க்கே உரித்தானது. கோபமூட்டு.
ஆங்கர் ஆங்கர்ஸ் இதுதான் முக்கியமானது. அன்னைக்கு மிஸ் பண்ணவங்க இதை இப்ப கேப்சர் பண்ணிக்கலாம். கோபத்துக்கும் ஆங்கர் தான் இப்ப போட போறேன். நான் இது ஸ்கிரீன்ல மேட்ரிக்ஸ்ல போட போறேன். ஆங்கர் பாருங்க, கோபமூட்டி இங்க என்னவா மாறலாம்? ஏன்னா இந்த மேப்பிங் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு வேர்ட்ஸ் நமக்கு தெரியும், ரைட்? யாராவது அடிக்க முடியுமா? இது க்ளூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பழைய கைடன்ஸ் தான் மேடம். இப்ப பாருங்க, ஆங்கிரிலி அடிக்கலாமா? கோபமாக ஈஸி 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 ஈஸி. இதெல்லாம் சொல்லி நீங்க சொன்னாதான் எனக்கு நம்பிக்கை வரும். மேட்லி இப்ப பாத்துக்கலாமா? இங்க போட்டுக்கலாமா? இது அப்படியே ஒரு நிமிஷம் டயர்டுங்க. நம்ம முன்னாடி பண்ணதுதான் போன வாரம். நான் வந்து ஆங்கர்னா கோபம் மூட்டுகிறேன். ஆங்கருக்கும்னா நான் அப்படி கோபம் மூட்டுகிறேன். தமிழ்ல சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆங்கர் நான் கோபம் மூட்டினேன். நல்லா பாத்துக்கோங்க, இந்த வேர்டு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஆங்கர் கோபம் மூட்டி, ஆங்கரிங் கோபம் மூட்டி கொண்டு, ஆங்கர்ஸ் கோபம் மூட்டுகிறான். நீங்க போட்டுங்க, ஆண் பால் பெண் பால்னா கோபம் மூட்டுகிறான், ரைட்? இப்ப பாருங்க, ஆங்கர்ஸ் ஆங்கர் கோபம், ஆங்கரிங் கோபம் மூட்டி கொண்டு. இப்ப கோபம் மூட்டுதல் அப்படின்னு வருமா? ஆங்கர்டு கோபம் மூட்டப்பட்ட, ஆங்கரிங் கோபப்படுகின்ற, கோபம் மூட்டுகின்ற, படுகின்ற கோபம் மூட்டுகின்ற, ஆங்கிரிலி கோபமாக. இங்க பாருங்க, ஆங்கர் இது எல்லாமே வந்துருச்சு பாத்தீங்களா? இங்க எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். அது வேற இது வேற, இந்த ஆங்கர் வேற இந்த ஆங்கர் வேற. நான் தமிழ்லயே சொல்லிட்டேன் பக்காவா. இப்ப பாருங்க, மேட், யூ ஆர் மேட். இப்ப பாருங்க, ஆங்கர்டு இந்த இடத்துல மேட் வருது. உடனே நீங்க நவுன் போட்டு உடனே எனக்கு சொல்லிட்டீங்க மேட்னஸ். பைத்தியம், பைத்தியகாரத்தனமான பைத்தியம், மேட்லி பைத்தியகாரத்தனமாக, பைத்தியகாரத்தனமாக பைத்தியகாரமான பைத்தியம். இங்க அதே இது கோபம் மூட்டுகின்ற பைத்தியகாரத்தனம், கோபம் மூட்டுகின்ற அதே மீனிங் தான் நம்ம கொண்டு வரணும். மேடன் இந்த லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்படிதான் பண்றோம். நீங்க என்ன இங்கிலீஷ்காரன் பேசினாலும் நீங்க வந்து டீகோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க இங்கதான் உங்கள்கிட்ட விளையாடுவாங்க, இங்கதான் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. இது நார்மல் பேசிக்கை தாண்டி போயிட்டீங்க நீங்க, ரைட்? இன்னொரு 40-50 இன்னைக்கு போடுவோம், பிகாஸ் we have time. ஒரு 40 minutes இருக்குது. லெட்ஸ் கோ வித் இட். எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும்னு பார்க்கலாம் நம்ம. சார் சார் what are last 3 columns, sir? லாஸ்ட் 3 காலம்ஸ் வந்து நவுனு போட எழுதிடலாம். பெயர் சொல் எழுதிக்கிங்க. லாஸ்ட் 3 காலம் வந்து நவுன், ஆறாவது பொசிஷன் வந்து நவுன். ஆங்கர்டுங்கிறது அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். நீங்க டெக்னிக்கல் வேர்டு தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த ஃபார்ம் ஆனா கட்டாயம் தெரியணும். இது ஆங்கர், இது வந்து அட்வர்ப். அட்வர்ப் வந்து வினை உரிச்சொல். ஓகே, 8ல வரும். பாக்கி இது எல்லாமே வேர்பு தான். வேர்பு 1 2 3 4 5 5 வேர்பு தான். இது பொதுவா எல்லாருமே சொல்லி கொடுக்கறது தான். இந்த 6 7 8 பொதுவா கனெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க கனெக்ட் பண்ணாதான் காலங்காலமா நம்ம கஷ்டப்படுறது வந்து தனியும். இப்ப பாருங்க, ஒரு சிம்பிள் வேர்டு எடுக்கிறேன், நீங்க கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். ஹாவ்ஃபுல், அவ்வளவு மூவி ஆஃப், தி மூவி வாஸ் ஹாவ்ஃபுல். இப்ப பாருங்க, எதா வர முடியுமா? ஆஃபுல், டிஇல ஆரம்பிக்குது. உங்களுக்காக நான் எடுத்து போட்டேன் நான். ஷியாம் அப்படியே பாஞ்சு வந்து சொல்லணும். டெரிபிள், ஆஃபுல். இந்த ஆவு தான் இங்க இருந்து வருது. இங்க பாருங்க, இங்கதான் ஆவு வருது. இந்த ஆவு தான் டெரர். அப்படியே நவுனா மாறுது பாருங்க. இப்ப ஆவு ஃபுல்லின்னு போட்டீங்கன்னா ஈஸியில ஈஸி ஆஃபுல்லி அங்கேருந்து கொண்டு வரலாமா? நல்லா அடிக்கணுமே, ஈஸியெல்லாம் அடிச்சிடணுமே, படப்படன்னு அடிக்கணுமே. சரி அவ்வளவு மோசமா பேத்தட்டிக்கு அவ்வளவு இதா இருக்குது, சகிக்க முடியாத ஆஃபுல், சகிப்பு ஆவு பாருங்க, டெரர். இது இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தான் நம்ம வந்து பார்க்கணும். இது ஒரு கஷ்டமா இருக்குனாக்கா ஒரு ஈஸியான வார்த்தை பண்ணலாம். நீங்க எப்படி நீங்க உள் வாங்கிருக்கீங்கன்னு பார்க்கலாமா?
அப்ராக்சிமேட்லி ஒரே வார்த்தையில சொல்லணும். தோராயமா. தோராயம். புவனேஸ்வரி எப்படி கொண்டு வருவீங்க அந்த வார்த்தையை? தோராயமாங்கிறப்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை எழுதி பண்ணலாம். ஷியாம் அப்ராக்சிமேட்லி எப்படி மைண்ட்ல என்னைக்காவது கனெக்ட் பண்ணுவோமா? 2 வார்த்தை இருக்கு, 3 வார்த்தை இருக்கு, 3 வார்த்தை இருக்கு. எல்லாமே ஏல தான் ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன். இது ஒரு ஏபி, இது ஏஆர், இது ஏஎல். என்னடா அது இவரு சொல்றாரு தோராயங்கிறதுக்கு? ஒண்ணும் இல்லை, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். Absolute. கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூருக்கு வந்து தோராயமா 40 கிலோமீட்டர். பாருங்க, ஒரு ஓ போடுங்க இங்க. Around. இங்க ஏபி About. இங்க என்ன About ஒரு மாசம். அபவுட் அடிக்கிறாங்க பாருங்க. இங்க நான் அடுத்த லெட்டர் சொன்னா அடிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி தான் அந்த டாட்டா கனெக்ட் பண்ண மாட்டீங்க. நான் அடுத்த லெட்டர் போடுறேன், அடிப்பீங்க பாருங்க. Almost. அவ்வளவுதான் வந்துருச்சு பாத்தீங்களா? உங்களுக்குள்ள அது இருக்குங்க. கனெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். இந்த டாட்ஸை கனெக்ட் பண்றோம். ஷியாம் அப்ராக்சிமேட்லினா அபவுட்டுக்கும் வச்சுக்கலாம். அரௌண்ட் அபவுட் பற்றின்னு ஒன்று இருக்கு, இதுக்கு ஒரு வேற மீனிங் இருக்கு, ரைட்? அரௌண்டுக்கு வேற மீனிங் இருக்கு. ஆனா தோராயமும் ஒரு மீனிங் தான் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஷியாம், ஆர் யூ ஏபிள் டு கெட் திஸ் ஒன்? Yes, sir. Yes, very good, very good. புவனேஸ்வரி, ஆர் யூ ஏபிள் டு கெட் திஸ்? இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க ஆடியோ கட் பண்றதுக்கு அப்புறம் உள்வாங்கிட்டு கட் பண்ணணும். நல்லா புவனேஸ்வரி நல்லா பண்றாங்க. அருமையான ஆடியோ, ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் அவங்க தாக்கு பிடிச்சி பண்ணிட்டாங்கனாலே போதும், பக்கவா கிளாஸ் எடுக்கலாம். இப்ப பாருங்க, ஆல்ரைட், லுக் அட் திஸ். நான் வந்து கனெக்ட்னு போடுறேன். இங்க வந்து எனக்கு கொடுக்க முடியுமா ஏதாவது ஒரு வார்த்தை கனெக்ட் பண்றது? லிங்க். அருமையா சொன்னேன், லிங்க். இன்னொன்னு போடுங்க. Joint. அருமையா சொன்னாரு பாருங்க. இப்ப கனெக்ட் வந்து கனெக்ஷனா மாறுது. நான் இது என்னவா மாறுங்கிறது தான் உங்களுக்கு வேணும். ஏன்னா மைண்ட்ல இதுதான் ஓடிட்டு இருக்கும். Linkage. இப்ப பாருங்க, Linked. இப்ப பாருங்க, லிங்க்னே ஒரு வார்த்தை இருக்கா? லிங்க்னே இணைப்பு. ஒரு லிங்க், 2 லிங்க், 3 லிங்க், ரைட்? ரைட், லிங்க்ஸ்னு வரலாமா? வரலாம். இவர் சொல்றாருல லிங்கேஜ், இணைப்பு, இது வரலாமா? வரலாம். லிங்கிங் வரலாமா? இணைத்தல் வரலாமா? வா. இப்ப ஜாயினுக்கு சொல்ல முடியுமா? நவுன் ஜாயினிங் முடிஞ்சு போச்சு. இப்ப கனெக்டுக்கு வந்து கனெக்ஷன் சொல்லிட்டீங்க. கனெக்டிங் தொடர்பு படுத்துதல், அது நார்மலா உள்ளதுதான் வரும், ரைட்? கனெக்ஷன்ஸ் மல்டிபிள் இணைப்புகள் இருக்கிறது, கனெக்ஷன்ஸ். ஓகேவா? எவ்வளவு தூரம் நீங்க ஒண்ணா கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி அதை வந்து இது பண்ணீங்கன்னு பாத்தீங்களா? மெயினா அந்த லிங்க் சொன்னார்ல, அப்புறம் லிங்கேஜ் சொன்னாரு, கணக்கெல்லாம் சொன்னாரு. இந்த லிங்க் வேற, இந்த லிங்க் வந்து வேர்பு. லிங்க் பண்றேன்னா இணைக்கிறேன்னு அர்த்தம். இது வந்து நவுனு, இணைப்பு. கேட்டார்ல அந்த நம்பர் என்னன்னு கேட்டார்ல, இந்த லிங்க். ஸோ இது வந்து நம்பர் 1. அது இது நவுன் வந்து அதே மாதிரி லிங்காவே தெரியுது பார்க்க, ஆனா 6. நல்லா பார்த்துக்கணும், இது பார்க்க ஒரே மாதிரி தெரியுது ஆனா வேற, ரைட்? ஸோ லெட்ஸ் டூ ஃபியூ மோர். இப்ப நிறைய பேருக்கு அந்த குரூப்புக்கு இப்ப வந்திருப்பீங்க. இப்ப நம்ம பார்க்கலாம். வில் see this. All right. Famous. நல்லா சொல்லணும். நீங்க சொல்றதை வச்சுதான் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். ஃபேமஸ். Familiar, sir. ஓ ஃபெமிலியர்னா சாதாரணமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது. ஃபேமஸ்னா புகழ் வாய்ந்த. ஓகே ஓகே. பாப்புலர். பாருங்க, பாப்புலர். இப்ப ஃபேமஸ் வந்து ஃபேமா மாத்துறேன், புகழா நவுனா மாத்திரம். பாருங்க எப்படி மாத்திரம் பாத்தீங்களா? ஃபேமஸ் ஃபேமா மாத்தினால பாப்புலர் எப்படி மாறும் யோசிக்க முடியுமான்னு பார்க்கலாம். லோனரன் சார் இல்லை, யோசிக்கணும். எனக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். 3 letters.
ஷியாம். 3 letters are missing. த்ரீ letters சொல்ல முடியும். Popularity, sir. பாப்புலாரிட்டி. அப்ப இது நவுன்ல வந்து உட்கார்றப்ப ITYங்கிறது மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். நாளை இப்பயே இன்னைக்கே வந்து 2-3 இது பார்க்க போறப்ப அது வந்துடும். கிளீனா வந்துடும். ஃபேம்னா புகழ், ஃபேமஸ். நல்லா பாத்துங்க. பாப்புலாரிட்டி. அகெயின் நீங்க 2 விஷயம் நீங்க கத்துக்கிறோம். இது வந்து சினானிம்னு சொல்ற ஒரே வார்த்தையில் உள்ளதை நம்ம யோசிச்சு அப்படி போறப்ப வேர்ட் ஃபேமிலியோட லிங்க் பண்றோம். இது பண்றப்ப மட்டும்தான் இந்த இது வந்து முழுமையடையும். இன்னொரு 10 போடுறோம்னு வச்சுங்களேன். இன்னொரு 10 இது போடுறோம்னா உங்களுக்கு வரும். இப்போ ஒண்ணும் இல்லை, எல்லாரும் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் டை. ரைட். இதுக்கு நான் ஈல ஒரு வார்த்தை சொல்றேன். End. இந்த பாருங்க எக்ஸ்பயர்னு நீங்க போட்டுடலாம். இப்ப டை வந்து நான் டெத்தா மாத்துறேன், நவுனா மாத்துறேன். ஈஸி. உங்களுக்குள்ள நாலேஜ் வச்சு அடிக்கலாம். ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். இப்ப இன்னைக்கே ஒர்க் பண்ணிருக்கோம். இல்ல இந்த டெத் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? டை வந்து பாருங்க எக்ஸ்பைரி. இப்ப பாருங்க எக்ஸ்பைரி. ரைட். இப்ப நீங்க எக்ஸ்பைரி டேட் என்ன டேட்டுங்க? எக்ஸ்பைரி டேட். இப்ப நீங்க டெட் போட்டீங்கன்னா எக்ஸ்பைரி வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த இடம் நீங்க போய் இது ஒர்க் கொஞ்ச நேரம் டைம் எடுத்துட்டு ஒர்க் பண்ணா போதும். டை இறக்கிறேன், டைடு இறந்தேன், டைடு இறந்து, டையிங் இறந்து கொண்டு, டைஸ் இறக்கிறான், டெத். இங்க பாருங்க டெட். நல்லா பாருங்க. இஸ் டெட். அவன் இறந்தவனாக இருக்கிறான். டெட்லி. வாவ் வாவ். எப்படி கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? சோ இப்ப நீங்க இதை மேப் பண்ணணும்னா அதோடய வச்சு மேப் பண்ணிட்டு போயிடலாம். எக்ஸ்பயர். யூ see what I'm saying? ரொம்ப சிம்பிள். அது இந்த இது வந்து ஒர்க் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ணாம ஒரு 1/2 an hour தான் நான் கேட்கிறேன். ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கு இடையில ஒரு 1/2 an hour நீங்க ஒர்க் பண்ணா போதும். ஆனா ஒர்க் பண்ணணும். நீங்க பண்ணாதான் இந்த கோர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. பெரிய விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த வார்த்தைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்மளே பேசிருக்கோம். யாரும் பேசாம இருக்க மாட்டோம். வாழ்வை பத்தி சாப்பிட்டு யாருமே எக்ஸ்பைரி டேட், எக்ஸ்பைரிங், எக்ஸ்பயர்ஸ், எக்ஸ்பைரி, எக்ஸ்பைரி டேட். எக்ஸ்பைரிங் நார்மலா நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் டேட்டோட பண்பை குறிக்கிற இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ல வர்றது தான். இவ்வளோ இது நம்ம எடுத்து போடுறோம். ஒரு சாதாரண வார்த்தை திருப்பி நம்ம தப்பு பண்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாமா? We'll do that here. இப்ப நான் ஒரு டிஃபிகல்ட்னு ஒரு வார்த்தை போடுறேன். I'll go here. difficult. யாராவது ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்ல முடியுமா? ஹார்ட். அடிக்கலாமா? இங்க டீல அடிக்கலாமா? டிஓ அடிக்கலாமா? யூஓ அடிக்கலாமா? வார்த்தை வரமாட்டேங்குது. வந்து அடிக்கணும். டிஃபிகல்ட். இப்ப நான் ஹார்ட் வந்து ஹார்ட்னஸ் மாறுது. டஃப் வந்து டஃப்னஸ் மாறுது. இது டிஃபிகல்ட் என்னவா மாறும்? டிஃபிகல்ட்னஸ். கஷ்டமான கஷ்டம். பாத்தீங்களா? கடினமான கடினம். ஒண்ணும் பெரிய டிஃபிகல்ட்டி தெரியணும். உங்களுக்கு வந்து கட்டாயமா இந்த வார்த்தை வந்து இந்த டிரான்சிஷன் தெரியணும். ரைட். ஸோ எகைன் ஒரு சிம்பிள் வார்த்தையா தான் இருக்கு. அந்த டிஃபிகல்ட்டி என்னமோ தெரியல, அது கனெக்ட் பண்ண முடியல. சுமதி மேம் உங்களுக்கு வரலையா? அந்த வார்த்தையே வரலையா? நீங்க சொல்லவே இல்லையே. நான் சொன்னேன் சார், டிஃபிகல்ட்டி சொன்னேன் சார். ஸ்லோவா சொன்னதுனால கேட்டுருக்காரு. ரைட். முக்கியமா அந்த மாதிரி வார்த்தை எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாக்க எனக்கு வந்து நல்லா இருக்கும். இப்ப இந்த ஒரு வார்த்தை பாருங்க.
இம்பார்ட்டன்ட்னு ஒரு அட்ஜெக்டிவ் போடணும். இதுக்கு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? ஈஸி, இது ரொம்ப முக்கியமானது. எசென்ஷியல். ஓகே, நம்ம மைண்டுக்கு வரணுங்க, அதுதான் திங்கிங் ப்ராசஸ். ஷியாம், அந்த ஒரு வார்த்தை சொன்னா அட்லீஸ்ட் இன்னொரு வார்த்தை மைண்டுக்கு வரணும். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும், எசென்ஷியல்னா நம்ம பண்ணது தான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து எப்படி மாத்துவீங்க? நவுனா மாத்துனீங்கன்னா அடிங்க அடிங்க. இம்பார்ட்டன்ட்லி. இம்பார்ட்டன்ஸ் அடிக்கிறீங்க. சாரி சார். என்னோட எசென்ஷியல்ஸ், என்னோட முக்கியத்துவம் பாருங்க, எசென்ஷியல்ஸ். வா, ரைட். இப்ப இம்பார்ட்டன்ட் வந்து இம்பார்ட்டன்ஸா மாறுறப்ப எசென்ஷியல் இதுவா தான் மாறுது. இப்ப இம்பார்ட்டன்ட்லின்னு அவங்க போட்ட அட்வர்ப் நமக்கு தெரியும், நம்பர் 8ல இருந்து எடுத்துட்டு வராங்க அவங்க. தப்பே கிடையாது. எசென்ஷியலி எவ்வளவு அற்புதமான ஒரு கனெக்ஷன் பின்னாடி பாருங்க. இந்த பேக் எண்ட்ல எப்படி கனெக்ட் பண்றோம் பாத்தீங்களா? இந்த பேக் எண்ட் கனெக்ஷன் தான் அவ்வளவு முக்கியம். இப்போ ஒரு 1/2 hour தான் டைம் இருக்கு, இன்னொரு ஒரு 15-20 நம்ம பண்ணோம்னா நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து இது அப்படியே வாக்கியத்துல இருந்தலாம். ஆனா வந்து இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு இருக்கணும், ரைட்? இப்போ நான் வந்து ஒரு இது போடுறேன், லுக் அட் தட். நான் ஈஸி அப்படின்னு ஒன்று போடுறேன், ரைட்? ஈஸிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சிம்பிளா அருமையா சொன்னாங்க. இப்ப ஈஸிலி போடுறேன், நல்லா இங்க பாருங்க, நீங்க எப்படி மேப் பண்ணுங்கிறது பாருங்க. ஈஸிலி இங்க என்னது? சிம்பிளி. இப்ப பாருங்க, அடுத்தது கஷ்டமா இருக்கும், நவுன்னாலே கஷ்டம் தான். ஈஸ்னஸ், ரைட்? அப்புறம் ஈஸ்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து ஈஸ்னஸ் சொல்லுவாங்க, ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஈஸ்னஸ் வந்து பொதுவா பழைய யூகே காரங்க யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்னவா இருக்கும்? நவுன். சிம்பிள்னஸ், அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லையே. சிம்பிளிசிட்டி. அவ்வளவுதான். உங்க எல்லாமே என்ன தெரியுங்களா? இந்த பாடம் நடத்துறது, இது பண்றது, இது எல்லாமே ஒரு சின்ன பாட்டு தான். ஒரு பெரிய பாட்டு இருக்கு. உங்களை ஆங்கிலம் கட்டுறதுல ஒரு பெரிய பாட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? அப்படியே ஜாலியா டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படிக்கிறது. ஜாலியா பண்ணணும். ஜாலியா ஒரு 10-15 நிமிஷம் நல்லது கேட்கறது. அது நியூஸா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டா இருக்கலாம். படிக்கணும், கேட்கணும், படிக்கணும், கேட்கணும், படிக்கணும், கேட்கணும். அவ்வளவுதான். அங்க மட்டும்தான் எல்லாமே நிற்கும். நான் ஃபர்ஸ்ட் ரீடிங் போடுறேன், அங்க மட்டும்தான் எல்லாம் நினைக்கும், எல்லாமே நிற்கும். வேற எந்த கொம்பை வந்து சொல்லி கொடுத்தாலும் இது வந்து உங்களுக்கு உள்ள வந்து போகாது. ஆனா நீங்களா கேட்குறீங்க பாத்தீங்களா, நீங்களா படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் செமையா போகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்படி படிக்க ஆரம்பிக்கிறப்ப இது பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்லிட்டே இருப்பா, அது அந்த கரெக்டா அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு நீங்க படிக்கிறப்ப அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா படிக்கணும், அப்ளை பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லி படிக்கணும். ஏதாவது ஒன்று வச்சுங்க. இப்போ உள்ள நெட்ல எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, டேட்டா தான் கொஞ்சம் செலவாகும், அதுவும் ரொம்ப கொஞ்சமா தான் செலவாகும். நீங்க ரீடிங் லிசனிங் தான். இன்னைக்கு இந்த லாஸ்ட் ஒரு 20-25 நிமிஷத்துல இன்னொரு 20 வார்த்தை பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னொரு 20 வார்த்தைனா அது 60 வார்த்தை. ஒரு இதுலயும் 3 வார்த்தை 4 வார்த்தைக்கு மேல இருக்கும், 5 வார்த்தை 6 வார்த்தை இருக்கும். 20 வார்த்தையா பார்க்க போறோம், 100 வார்த்தை பார்க்க போறோம். இந்த 100 வார்த்தைக்கு மேல நம்ம என்ன பெருசா நம்ம யூஸ் பண்ண போறோம்? We are not going to use anything much, right? But at the same time, இப்ப நான் வந்து ஒரு இது போடுறேன், நான் ரிமூவ்னு போடுறேன். இப்ப இதுக்கு நம்ம வந்து ஒரு வேர்ட் ஆரம்பிக்கிறோம். ரிமூவ் 4 லெட்டர் தான், ஒரு லெட்டர் சொல்லிட்டேன். ஷாம், அதெல்லாம் பண்ணிடலாம். அதெல்லாம் நான் அடுத்த லெட்டர் சொன்னா ஈஸியா கொடுத்துருவீங்க. ஏன்னா அது எல்லாமே படிப்புல படிக்கிறவங்க 1ஆவதுல இருந்தே வரும். 4 லெட்டர், ஒரு லெட்டர். ஒமிட். பிரமாதம். இப்ப ஒமிட் வந்து நவுனா பாத்தீங்கன்னா எப்படி வரும்? அடிங்க. ஒமிட்னஸ் சார். இல்ல, நல்லா பாருங்க. ஒமிஷன். நியூஸ் பேப்பர், நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். சோ ஆல் ரைட், ஒமிஷன். அப்ப ரிமூவ் வந்து என்னவா மாறும்? ஷாம், you can use ரிமூவபிள். இப்ப ரிமூவல் அங்க எங்க? அட்ஜெக்டிவ்ல. ரிமூவபிள். நீங்க வேணும்னா அது ரிமூவபிள் அங்க போட்டு இது பண்ணிக்கலாம். இப்ப ரிமூவபிள்னா ஒமிட்டபிள். ரைட்? இங்க பாருங்க, முக்கியமா வந்து பாருங்க, இந்த நவுன்ல தான் அடிபடுது பாருங்க. ரிமூவல். அவ்வளவுதான். ரிமூவல் தான் ஒமிஷன்.
எடுத்து விடுறது. ரிமூவ்னா எடுக்கிறது, எடுப்பு, எடுத்து விடுறது, ரிமூவபிள் நம்மிடம். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க பாக்குறப்ப ஒன்னும் நோட் பண்ணிக்கணும். எப்ப நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? படிச்சாலும் கேட்டதும் கனெக்டே பண்ண முடியும். கனெக்ட் பண்ணாம எதுவும் வராது. இப்ப பாருங்க டைடி. எப்படி பண்ணுவீங்க? எப்படி டைடியா இருக்கு ரூம் அப்படின்னா, ரூம் டைடியா இருக்கு. கலைஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க. ஓ அப்படியே ஆப்போசிட்டா? Neat. நீட்டா. நீட். இப்ப நான் நீட்னஸ் போட்டேன்னா டைடினஸ். அவ்வளவுதான். நீங்க ஈஸியா கொண்டு வரலாம். ஒரு 1 hour கிளாஸ்லயே 300-400 வார்த்தை நீங்க பண்றோம் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பெருசா யூஸ் பண்ணவே போறது இல்லை. பட் நம்ம இது எவ்வளவு சின்சியரிட்டியோட எடுத்துட்டு போறோம்னு பார்க்கலாமா? நல்லா பாருங்க. ஹேப்பன், இது எல்லாரும் சொல்றது. ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். நச்சுன்னு அடிக்கணும். Sir, occur. அருமையா சொன்னாரு பாருங்க. அருமையா சொன்னாரு. ஏன்னா இந்த அக்கர் வந்து நவுனா என்ன எப்படி மாறும்? நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சிருப்போம். Occurrence. அருமையா சொன்னாரு பாருங்க. அப்ப ஹேப்பன் என்னவா மாறலாம்? So, happened, sir. Happened. எப்படி வரும்? எப்படி வரும்? ஹேப்பனிங். Happening. Happening. நடக்கிற ஒரு விஷயம், நடக்கிற ஒரு ஹேப்பனிங். அந்த ஹேப்பனிங் வந்து நம்பர் 6 கேட்டாரு. ஸோ அக்கரன்ஸ் வந்து நம்பர் 6. நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மேப் பண்ணணும். ஷியாம், இது புரியுதா? திருப்பி உங்களுக்கு புரியுதா? நான் Yes, sir. அது இன்னும் நம்ம போட அது ரொம்ப ஈஸியா வந்துடும். நம்ம லிட்டரலா இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற எல்லாத்தையுமே எடுப்போம். ஆனா எனக்கு வந்து நீங்க சொல்லணும். ஆன்சர் வந்து தைரியமா போனா போது, தப்பானா பரவாயில்ல. இதுல என்ன இருக்குது? அட்ராக்டிவ். ரொம்ப அட்ராக்டிவா அவர் பேசுறாருப்பா. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நீங்க அட்ராக்ஷன் இப்பயே வேணாலும் போட்டுங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. அப்பீலிங், கவருகின்ற, ரைட்? அப்பீல். நல்லா பாருங்க. அப்பீல், பெரிய அப்பீலோட இருக்காண்டா. இப்ப பாருங்க, அப்பீலிங், இது ரெண்டுமே கவருகின்றது தான். இது கவர்ச்சி. அட்ராக்ஷன் கவர்ச்சி, அப்பீலிங். இந்த அப்பீலிங் வேற. எதுக்கு? அட்ராக்டிவ் வேர்ப். இது வந்து நம்பர் 7 போட்டுக்கலாமா? இந்த அப்பீலிங் வந்து நம்பர் 6. இந்த அப்பீல் வந்து நம்பர் 6. ஸோ இந்த அட்ராக்டிவ் வந்து நம்பர் 7. அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணிட்டோம். பாக்கி உள்ள 6 பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபியூ பண்ணுவோம். வில் டூ இட் மோர் அண்ட் மோர். when you do it, this becomes a second nature. ஓகே, இது இப்படி ஒண்ணு பண்ணலாமா? லுக் அட் தட். லீவ். நீங்க போய் ஏர்போர்ட்ல இருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வரல இருக்கும். ஷியாம், லீவுன்னா என்ன வார்த்தை? சார் இது கிளம்புறதா லீவ்னா விடுமுறை ரெண்டுத்துல எது சார் இது? ஓகே, நான் அதான் சொன்னேன். ஏர்போர்ட்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புறது. என்ன சொல்லுவாங்க? லீவ் வந்து என்னவா இருக்கும்? டிபார்ச்சர். இப்ப டிபார்ட்டோட நிப்பாட்டிக்கணும். இந்த இடம் தான் உங்க லேர்னிங். அருமையா சொன்னாங்க. இங்க பாருங்க, இங்கதான் டிபார்ட் வந்து டிபார்ச்சரா மாறுது. ஓகே. புரியுதுங்களா? இங்க லீவ் வந்து லீவிங்கா மாறிடும் உங்களுக்கு. அதுதான் இந்த இடத்துலதான் கரெக்ட் பண்ணும். இப்ப எல்லாரும் அருமையா இப்ப பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு இதை டிபார்ச்சர் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். பாருங்க, நான் வந்து க்ளோஸ்ன்னு போடுறேன். நான் க்ளோஸ் வந்து போடுறேன். இப்ப க்ளோஸுக்கு வந்து எப்படி இருந்தது? ஷட், மூடிடுறது. இப்ப நம்ம பாருங்க, ஷட்டிங்னு போடுறோம், மூடுதல். இங்க என்னவா இருக்கும்? இங்க என்னவா இருக்கும்? கஷ்டமான வார்த்தை தான், ஈஸி கிடையாது. தப்பா நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கேட்கிறேன். Closeness. இப்ப க்ளோஸ்னஸ் வராது இல்ல. க்ளோஸ்னஸ் எப்படின்னா, நெருங்கி இருக்கிறேன், நான் பக்கத்துல இருக்கேன், நியர். பாருங்க, நியரா இருக்கிறப்ப நியரிங், அருகில் இருந்து கொண்டு. இங்க வந்து க்ளோஸ்னஸ் வரும். Okay, sir. ஆனா மூடுறது இது வந்து நெருக்கம் கிடையாது. இதுதான் நெருக்கம். நெருக்கத்துக்கு அப்ப க்ளோஸ்னஸ் வரும். ஆனா இது மூடுறது. யாராவது நல்லா சொல்லணும். 3 லெட்டர் மிஸ்ஸிங், 3 letters ஆர் மிஸ்ஸிங். சுமதி, நீங்க அடிக்க முடியுமா? Closing. இல்ல பாருங்க, இங்கிலீஷ் வந்து அது பாருங்க, இடியாப்ப சிக்கல் பாருங்க. ஆனா நல்ல இடியாப்பம் தான்.
அது தேங்காய் பால் ஊற்றி இப்போ சாப்பிட போறோம் பாருங்க. 2 letters are missing. Closer. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த டிபார்ச்சர் வந்ததுல இந்த டிபார்ட் வந்து டிபார்ச்சர் அது மாதிரி தான் க்ளோஸ் வந்தது. இந்த க்ளோஸ் வந்து நியர்பை. நல்லா இது பாத்தீங்களா இந்த வித்தியாசத்தை? இது என்ஜாய் பண்ணி நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணா மட்டும்தான் உள்ள போய் உட்காருது. படிக்கணும்னு நினைச்சு பார்த்து கலை வடிவம் இது ஒரு ஆர்ட் அருமையா கொண்டு போகணும். இந்த ஆர்ட் எப்படி போய் பேக் எண்ட்ல போய் கனெக்ட் பண்ணணும் பாத்தீங்களா? இது வந்து அப்படிதான் நீங்க பண்ணணும். அதை ஒரு வாத்தியார் நினைச்சா கற்றுக் கொடுக்கலாம் முடியாது ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா கத்துக்கலாம். இது வந்து உண்மை, இதுதான் உண்மை. ஒரு எவ்வளவு சூப்பர் டூப்பர் வாத்தியார் இருந்தாலும் கிளாஸ்ல ஒரு 5 பேர் 6 பேர் 50 பேர்ல பண்றாங்கல்ல, அந்த டீச்சர்னால அவங்க பண்ணல. அந்த 4-5 பேர் சின்சியரா பண்றாங்க. பாக்கி 45 பேருக்கும் அவர் என்ன பதில் சொல்றாரு? ஒரு வாத்தியார் நினைச்சாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா கத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப இன்னும் டைம் இருக்கு, ஒரு 20 நிமிஷம் இருக்கு. இதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். we will see to that. இப்ப பாருங்க, select, Choose. ஸ்பெல் பண்ணுங்க. OS. Double O. அது Double ரெண்டு OC. அப்படியே நான் வந்து செலக்ஷனை மாத்துறேங்க. இங்கதான் உங்க மைண்ட்ல வந்து உட்காரணும். இவ்வளவு சொல்லி CHOS. அதெல்லாம் வரவே வராது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேர்டு நான் அதை வந்து அந்த போன வாரத்துல சொல்லியிருக்கேன். Choice. சாய்ஸ் அடிங்க பாருங்க, அடிங்க. அது நவுனு தான் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், இந்த நவுனு சாய்ஸ். ஸோ இப்போ நீங்க இங்க போறீங்க, இங்க போய் நீங்க வந்து சூஸ் அடிக்கிறீங்க. V1ல சோஸ் போட்டு ஒரு ஓவை கட் பண்றீங்க. இது இங்கிலீஷுக்கே உரித்தான. நீங்க எப்படி கத்துக்க முடியும்? இப்படித்தான் கத்துக்கிட்டு அப்புறம் கேட்கறது படிக்கிறத வச்சு எல்லாத்தையும் முடியும். பாருங்க, chosen right, choosing right, chooses right. now இப்ப பாருங்க, choosing, choices பாருங்கப்பா, சாய்ஸஸ் பாருங்க. இங்க சாய்ஸஸ்லாம் வரல பாருங்க. chosen person, choosing person. இப்ப நல்லா பாருங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஒரு வார்த்தை தெரியாம இருக்கு, 10 வார்த்தை நமக்கு தெரியுது ரைட். தேர்ந்தெடுக்கிறேன், தேர்ந்தெடுத்தேன், தேர்ந்தெடுத்து, தேர்ந்தெடுத்துக்கொண்டு, தேர்ந்தெடுக்கிறான், தேர்ந்தெடுத்தல், தேர்வு, தேர்வுகள், தேர்ந்தெடுக்கின்ற, இந்த பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கிற. நீங்க நல்லா பாத்தீங்க எவ்வளவு இங்க வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வேர்பா வருது பாத்தீங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கின்ற. இப்ப ஒரே ஒரு இதுதான், அதையே திருப்பி ரெப்படிஷன்ல சொல்றோம், வேற வேர்பு போடுறோம், அவ்வளவுதான், வேற வேர்ப் போடுறோம் ரைட். இப்ப we'll go with this. buy, அடிக்கலாம். Get. Purchase. பாருங்க, இந்த ஒரு வார்த்தை சொன்னா கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? மைண்ட்ல அவ்வளவு மைண்டுக்கு பவர். இப்ப பாருங்க, நான் வந்து பர்ச்சேசஸ்க்கு போறேன்பா. நல்லா பாருங்க, பர்ச்சேஸுக்கு போறோம்பா. வேர்ப அப்படியே மாத்துறாங்க பாருங்க, நவுனு என்ன அருமையா மாத்துறாங்க பாருங்க. பர்ச்சேசஸ் ரெண்டுமே அடிக்கலாம் ரைட். இங்க இதுக்கு வேற வழியே கிடையாது. பையிங், அவ்வளவுதான். நீங்க இந்த பையிங் வச்சே கொண்டு போகணும் ரைட். இங்க பர்ச்சேஸ் இருக்கு, இங்க வந்து பர்ச்சேசிங் போடலாமா? கட்டாயமா போடணும். ஸோ பர்ச்சேஸ்ன்னு வர்றப்ப உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இங்க இருக்குது. ஸோ பையன் போடுறப்ப இல்லாத ஆப்ஷன் கூட இங்க இருக்குது. ஸோ இந்த வகையில நீங்க வந்து ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்டிங், ஈஸி. நான் இங்க உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு பண்ணி விட்டுறேன். எக்ஸைட்டிங், அருமையா ஷாம் சொன்னாரு. எக்ஸைட்டிங் ஏன்னா தெரியுங்களா? இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டின்னு ஒரு மீனிங் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்ட்னு நல்லா பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் நவுன்ல கொண்டு போறேன். அதே இன்ட்ரெஸ்ட் வந்து வேர்பும் இருக்கு. இது அட்ஜெக்டிவ் ரைட். இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த பாருங்க, இதே இது வந்து உங்களுக்கு இதுல வேர்ப் இருக்கு பாருங்க, எக்ஸைட். வாவ். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஆர்வம்னு இருக்கு இல்லையா? இங்க அவ்வளவுதான், எக்ஸைட்மெண்ட். இவ்வளவுதான் எனக்கு வேணும், அவ்வளவுதான் வேணும். இதுதான் ஃபேமிலியை நீங்க புரிஞ்சுக்கிறது. நீங்க எந்த அளவு உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கணும் அந்த அளவு மேப் பண்ணிக்கிட்டே போகணும் ரைட். 15 நிமிஷம் இருக்கு,
எகெயின் நம்ம நிறைய பண்ணுவோம். நீங்க வீட்டுல போய் ஒரு பார்வை பார்க்கணும். ஸ்டூடெண்ட் நினைச்சாதான் கத்துக்க முடியும். வாத்தியார் நினைச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இன்னும் உலகத்துல பிறக்கவே இல்லை. ரைட்? ஸ்டூடெண்ட் நினைச்சாதான் பண்ண முடியும். ஆல்ரைட். இப்ப நம்ம சிம்பிளா இருக்கும். கேதர். கேதர் எப்படி போவீங்க? சி Join. கேதர். நீங்க அதை கொண்டு வரணுங்கிறதுக்கு Collaborate. பாருங்க. கேதர் அதெல்லாம் அடிச்சிடலாம். நீங்க அடிச்சிடுவீங்க. யாராவது ஒரு ஆள் நிச்சயம் சொல்லுவீங்க. அடுத்த 2 லெட்டர் சேம். Coordinate, sir. இல்ல கேதர் வந்து என்ன பண்ணுவீங்க? Therapy. கேதர் எப்படி பண்ணுவீங்க? இது என்ன பண்ணுவீங்க? Sir, collaboration. இல்லையே, ரொம்ப சிம்பிளான வார்த்தை. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான். நான் அடுத்த 2 லெட்டர் போட்டா சப்புன்னு போயிடும். நீங்க சொல்லுங்க. Coordination. அடுத்த 2 லெட்டர் சேம். 3வது லெட்டர் 4வது லெட்டரும். collect, அப்பாடா, அடிக்கிறாங்க பாத்தீங்களா? எங்கேயோ அது உள்ள இருக்குது. ரைட்? இப்ப பாருங்க, கலெக்ட் வந்து கலெக்ஷனா தான் மாறும். நமக்கு தெரியும். அந்த இடத்துல கொண்டு வந்துடணும். எல்லா வார்த்தையும் கொண்டு வந்துடணும். எந்த வார்த்தையும் கொண்டு வந்துடணும். நீங்க ஒரு வார்த்தையை 4 அடுத்த செகண்ட்ல 4 வார்த்தையா மாத்தலாம். ரைட்? நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபூல் அப்படின்னு ஒரு இப்ப ஃபூல் வந்து ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப பாருங்க. ஸ்டூபிடிட்டி. இதுக்கு பேரு ஸ்டூபிடிட்டிம்பாங்க. முட்டாள்தன்மை. ஃபூலு. ஃபூலிஷ்னு மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க. முட்டாள்தனமான. இதை வந்து ஸ்டூபிடுமாங்க. ஸ்டூபிட். ரைட்? இப்ப நீங்க பாருங்க, இந்த இடம் வந்து சில்லின்னு கூட சொல்லலாம். ரைட்? இப்ப பாருங்க, ஸ்டூபிட், ஃபூலிஷ், பாருங்க சில்லி. Now he is a fool. Yes, idiot. He is an idiot. Now மேல கொண்டு வந்து. He is a fool. He has stupidity. He is an idiot. இங்க he is a foolish person. He is a stupid person. He is a silly person. பாருங்க, அட்ஜெக்டிவா நம்பர் 7ல வந்து உட்காருது. இது வந்து 6ல வருது. இந்த எல்லா வார்த்தையும் ஏதோ ஒரு சமயத்துல நம்ம கேட்டிருப்போம். கேட்கலாம் இருக்க மாட்டோம். நீங்க இந்த இடத்துல ஒரு பேக் எண்ட் வழியா நீங்க பாக்குறீங்க. ரொம்ப நேரம் ஆகாது. இன்னைக்கு போட்ட நேரத்தோட ஒரு 10-15 நிமிஷம் நீங்க எடுப்பீங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க. லுக் அட் தட். கார்பேஜ். ஸோ பிரிட்டிஷ்ல கார்பேஜ். அமெரிக்கன் வந்து கார்பேஜ் போய் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. Dustbin, sir. அந்த டஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. கார்பேஜ்ங்கிறது குப்பையை குறிக்கிறது. அது கார்பேஜ் கேன சொல்றீங்க. கார்பேஜ் Dust. டஸ்ட் இல்ல, trash bin, trash. trash, கார்பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இதுதான். நீங்க அதை அப்படியே போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன். ஐடியா. ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கரெக்டா கனெக்ட் பண்ணணும் நம்ம. Thought. என்ன அருமையா சொன்னாரு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இங்கிலீஷோட எவ்வளவு டெப்த்துக்கு போக முடியும் அப்படின்னு பாருங்க. ஐடியேஷன். ரைட்? ஐடியேட்டர். பெரிய அவங்க வந்து இந்த ஐடி கம்பெனிலலாம் இந்த வார்த்தைலாம் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டெக்னாலஜி கம்பெனிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐடியேட்ஸ். இது வந்து பார்த்துக்கணும். ஐடியா. நல்லா பாருங்க. ஐடியேஷன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஐடியேஷன் போடலாம். அதை உருவாக்குற ப்ராசஸ் ஐடியேஷன். இப்ப இந்த இதை வச்சுங்க. இதை அப்படியே கொண்டு வருவோம். தாட் இருக்கு இல்லையா? நான் அப்படியே தாட் எங்க கொண்டு வரேன். தாட்டுனா யோசனை. தாட்டுனா யோசனை. இங்க என்ன வரும்? திங்க். யோசிக்கிறது. ரைட்? ஸோ யோசிக்கிறது. இங்க பாருங்க, இந்த ஐடியேட் தான் இங்க திங்கோட வருது. இங்க தாட் வருதா? இது நம்ம முன்னாடி பார்த்தா இந்த தாட் வேற, அந்த தாட் வேற. இங்க வந்து யோசனை. யோசித்தேன். ரைட்? யோசித்து. அதே மாதிரியே இருக்கு. மூணு வேற.
ரைட்? திங்கிங், திங்ஸ். இப்ப பாருங்க, யோசனைகள் போடலாம் பாருங்க. இந்த இடம் தான் புரிஞ்சுக்கணும் நீங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. என்னோட திங்கிங்ஸ் இப்ப பாருங்க, அவரோட திங்கிங்ஸ். வா திங்கபிள். அதை நீங்க திங்கபிளி போட்டுங்க. இப்ப எகெயின் இவ்வளவு தூரம் கொண்டு வரணும். எங்கெல்லாம் இதை போய் எப்படி டச் பண்றது? அவர் பாட்டு நடத்திட்டு போறாரு, எங்க டச் பண்றது? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல படிங்க. ஆனா படிக்கணும், ரீட் பண்ணணும். நீங்க பிடிச்ச சப்ஜெக்டை கேளுங்க, லிசன் பண்ணும் இங்கிலீஷ்ல. நல்ல ஆக்ஷன் மூவி, சூப்பர் படம் பிடிக்குதுன்னா பக்காவான ஒரு இது ஆஸ்காரே வின் பண்ண ஒரு டைலாக் ரைட்டிங் உள்ள ஒரு மூவி உங்களுக்கு பிடிக்குதுன்னா உட்காந்து பாருங்க. முத வாட்டி 2 வாட்டி புரியலன்னா 7வது 8வது வாட்டி பளிச்சுன்னு புரிஞ்சுக்கும். சப்டைட்டில் ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. சில பேர் நியூஸ் ஜங்கியா இருப்பாங்க. நியூஸ் பிடிக்கும்னா பளிச்சுன்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேனல் வச்சுக்கிட்டு ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. எல்லா பேசுவசி எல்லா இது எல்லாத்தையும் சுத்தி அடிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதுதான் படிக்கணுங்க. பிடிக்காத படிக்க முடியாது. சாப்பாடு மாரி, சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு தான் உள்ள போகும், இல்லைன்னா வெளில வந்துடும். ரைட்? ஸோ இதை வந்து பார்க்கணும். ஒரு 7-8 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம கவர் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து நாளைக்கு டெஃபினட்டா வந்து இதை வந்து எல்லாத்தையும் வாக்கியத்தில் அமைக்க போறோம். வாக்கியத்தில் அமைச்சு கொண்டு வர போறோம். ரைட்? லுக் அட் திஸ் ஹியர். All right, here you go. Observe. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு ஆங்கிலத்தை டிஃபைன் பண்ற ஒரு விஷயம். அப்சர்வ் பண்றது. அப்சர்வ் பண்றது எதுல ஆரம்பிக்குது? நான் 2வது லெட்டர் போட்டு அடிச்சிருவீங்க. நிறைய இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. Notice. அடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அதுதான் உள்ள இருக்குது. எல்லா வார்த்தையும் உள்ள இருக்கு. வெறித்தனமா வந்து வெளில கொண்டு போகணும். அப்சர்வ் வந்து அப்சர்வேஷன். அப்ப நான் மாத்துறேன். என்னவா இங்க மாறும்? நோட்டீஸ். இல்ல, வெறும் நோட்டீஸ் அப்படியே வரும். அங்க போவோம், அங்க போய் மேப் பண்ணுவோம். நோட்டீசஸ் போடலாமா? இது என்னன்னு பாக்கலாமா? நோட்டீஸ் என்னப்பா அது? பாத்துடலாமா? குயிக்கா பாத்துடலாம். இங்க பாருங்க, நான் நோட்டீஸ் அப்படின்னு போடுறேன். அப்சர்வபிள், அவ்வளவுதான். அப்படியே மைண்ட்ல மேப் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த ஃபேமிலியை உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும், அப்படி பூந்து விளையாடுவீங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் அப்சர்வ் இங்க போடுறேன். ரைட்? 1 2 3 4 5 பாருங்க, அப்சர்வேஷன். பாக்கியெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்சர்வ் ஃபில் பண்ணிக்கலாம். ரைட்? நவ் இங்க தான் பார்க்கணும். அப்சர்விங். நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல நோட்டீஸை இறக்கணும்னா இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால சொல்றேன். நோட்டீஸ்ட், கவனித்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். 4 படம் பிடிச்ச ஹாலிவுட் மூவியை பாருங்க. எல்லா வார்த்தையும் நோட்டீஸ் வந்துட்டீங்களா? இங்க வந்து நோட்டீஸ், கவனம். நோட்டீஸ். இப்ப நோட்டீசஸ் அப்படின்னாக்க இங்க பாருங்க, கவனங்கள்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து அந்த நோட்டீஸ். இப்ப நார்மலா நோட்டீஸ் பேப்பர்ல கொடுக்குற நோட்டீஸ் கூட அந்த காகிதங்களை குறிக்கும். நோட்டீஸ்ட், நோட்டீஸ். இந்த இடம் வந்து ரொம்ப 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 முக்கியம். 1லேருந்து 5, 6, 7, 8 எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இன்னும் குயிக்கா போய்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணு பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அது ஒன்றும் பெருசா கஷ்டமாலாம் நிச்சயம் இருக்காது. ஓகே, ஹியர் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க, எக்ஸிட். நான் வந்து வேர்பை போடுறேன். வெளில போறது எக்ஸிட். என்ன அடிக்கலாம்? வெளில போறது. சும்மா இவ்வளவுதான் எக்ஸிட் ஆகுது. அதே வந்து ஒரு எக்ஸிட், சினிமா தியேட்டர்ல எக்ஸிட் இருக்கு. அந்த லீவிங் அப்படிங்கிற நவுனை நீங்க கொண்டு வரணும். வேற எதுவுமே நீங்க கொண்டு வர முடியாதுங்க. யூ கான் கெட் எனிதிங் எல்ஸ் ஹியர். ரொம்ப இப்ப பார்க்கலாமா? சிக். இங்க பாருங்க, 3 வார்த்தை தான். நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் சொன்னா சொல்லுவீங்க. இல் சார்.
இல் அப்படியே இல்னஸா மாத்துங்க, நவுனை மாத்துங்க. சிக்னஸா மாறிடுமா? Sickness. அவ்வளவுதாங்க. சோ இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா சிக்கன் தான். இங்க இங்க நீங்க உள்ள போறீங்கன்னு வச்சுங்களேன், பிரமாதமா ஓபன் ஆகும். சிக்கன் 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 சிக் சிக் பாத்தீங்களா எப்படி வருது பாத்தீங்களா? இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கூட்டிட்டே போனேங்க. இது மட்டும் போடுறேன், நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க சிக்கன் 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 சிக். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிக்னஸ். இங்க இந்த இடம் வந்து இது நான் சிக் இப்ப கட் பண்றேன், வெறும் சிக்னஸ் மட்டும் போடுறேன். சிக் சிக்லி அது வந்து நீங்க போட்டுக்கலாம். உடம்பு எப்படியும் முடியாம இருக்கு, முடியாத அது சிக்லி. ஆல்ரைட். இப்ப இந்த மாதிரி வார்த்தை வந்து இது வழியா நம்ம தெரியறப்ப இது பெரிய கனெக்ஷன் வரும். அவன் என்ன பேசினாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ல கொடுத்தாக்கா உங்களால ஈஸியா பண்ண முடியும். எனக்கு எல்லா வார்த்தையுமே நீங்க பாக்குறீங்க, ரிட்டர்ன்ல கொடுக்குறப்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இது பேசுறப்ப எப்படி பை லிசனிங் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த லிசன் பண்ணுங்க, பிடிச்ச விஷயத்த பேசுங்க. வேற எதுவுமே நம்ம பிடிக்காத எதுவுமே பண்ண சொல்ல. ரைட். இப்ப இந்த இப்படி ஒண்ணு பண்ணலாமா? இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் தான். அப்ப திருப்பி அது நல்ல நல்ல ஒரு சிக்கல் தான். பிரசன்ட் பிரசன்ட் போடலாமா? சி யூ. இப்ப பாருங்க கரண்ட். இந்த பிரசன்ட் நீங்க போறப்ப கரண்ட், அதே கரண்ட் நீங்க போடுறப்ப எலக்ட்ரிசிட்டி வருமா? நீங்க போடலாமா? இது வந்து நவுனா. இப்ப பாருங்க அதே பிரசன்ட் அங்க இருக்கா, அந்த பிரசன்ட் இன்னொரு வாட்டி போடுவோம், நவுனா போடுவோம். இப்ப பாருங்க என்ன வரும்? 4 letters. ஈஸி ஈஸி. அப்பா ஏன் கஷ்டப்படுறோம்னு தெரியலையே. ஸோ கரண்ட்ல பவருங்கிறது நவுன்ல வர்றப்ப எலக்ட்ரிசிட்டியா மாறுது. ப்ரெசன்ட்னு நவுன்ல நம்ம போறப்ப கிஃப்ட். இந்த ப்ரெசன்ட்னு வந்து அட்ஜெக்டிவ்ல போறப்ப கரண்ட். நவ் ப்ரெசன்ட் அவன் வந்து இருக்கான். நல்லா பாருங்க, ப்ரெசன்ட் ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்ட் பண்றான், அவன் ப்ரெசன்ட் பண்றான்னா அவன் வந்து கொடுக்குறான், அவன் வந்து கொடுக்குறான், சப்மிட் பண்றான், கொடுக்குறான், டெமோ பண்றான். அந்த ப்ரெசன்டேஷன், இந்த ப்ரெசன்ட் வந்து இந்த ப்ரெசன்டேஷனா மாறுது. இந்த ப்ரெசன்ட்டுக்கு வந்து இந்த ப்ரெசன்டிங்னா டெமான்ஸ்ட்ரேட் போடுங்க. 3 அர்த்தம் இருக்கு இந்த ப்ரெசன்ட்டுக்கு. டெமான்ஸ்ட்ரேஷன். ஆல்ரைட். இப்ப ஓரளவு புரியும் நினைக்கிறேன். ஒரு 2 minutesக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வார்த்தையை மட்டும் அதை முடிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். இப்ப பாருங்க, லுக் அட் தட். அக்யூரேட். அக்யூரேட் என்ன வருங்க? Minute. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இது போட்டுருங்க. அக்யூரேட் வந்து நீங்க சொல்லுங்க, அக்யூரேட் என்னவா மாறும்? அக்யூரேட்டா இருக்குப்பா? Minute, sir. இல்ல அக்யூரேட்டா இருக்கு, அந்த ரிப்போர்ட் அக்யூரேட்டா இருக்கு, எப்படி இருக்கு? கரெக்ட். அவ்வளவுதான். cleared, கரெக்ட் கரெக்ட். அக்யூரேட் வந்து இதை வந்து நவுனா மாத்த முடியுமா? நல்லா பாருங்க, கரெக்டா இருக்கு, எக்ஸாக்டா இருக்கு. இது ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? இது முன்னாடி பார்த்திருக்கோமே. அக்யூரசி. கரெக்ட் வந்து எப்படியே மாறும்? நவுனு. கரெக்ட்னஸ். இது பாருங்க, எக்ஸாக்ட்னஸ். அப்படியே அடிங்க அக்யூரேட்லி. அட்வர்ப் அடிங்க. ரொம்ப சின்ன ஒரு உலகம் தான் அது. நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதான் வரும். அக்யூரேட்லி, கரெக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஓகே, இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப இது நான் சொன்ன ஒரு பாயிண்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ்க்கு நடுவில் என்ன பண்றீங்களோ அது பெரிய அளவுல பயன்படும். ஸோ உங்களோட ரீடிங், உங்க லிசனிங் உங்களுக்கு வேணும்னா டாபிக் சொன்னா நான் வந்து தனியா கொடுக்குறேன். உங்களுக்கு எது படிக்கலாம், லிசன் பண்றதுக்கு தனியா இருக்குது, ரீட் பண்றதுக்கு தனியா இருக்குது. நீங்க ரீட் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். நான் வந்து திணிச்சதா இருக்கக்கூடாது.
நீங்க பிடிச்சி நீங்க பண்ணணும். அதுக்கு மூவிஸ், சில பேர் ஸ்போர்ட்ஸ், சில பேர் இதுல இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. மூவிஸ், சில பேர் ஸ்போர்ட்ஸ், சில பேர் வந்து பாலிடிக்ஸ். எது இன்ட்ரெஸ்ட் உள்ளதோ அதை வச்சு நம்ம பண்ணணும். நம்ம அதை பத்தி பேசலாம். நான் இது வந்து உங்களுக்கு வந்து ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ். இன்னைக்கு நிறைய பண்ணியிருக்கோம் பாருங்க. சும்மா சிம்பிளா பண்ணாம இருந்து எத்தனை வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளோ வார்த்தை இருக்குது. அந்த ஃபேமிலியை பார்க்குறப்ப ஏகப்பட்ட வார்த்தை தெரியும். அந்த ஃபேமிலின்னு பார்த்து உள்ள போனால் குறைச்சலா இருக்கும். This is for class 12, and I'll see you tomorrow at 8. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you, sir. Good night, sir. Good night. Good night. Thank you, sir. Thank you very much.